Good evening, student. இன்னைக்கு நம்ம 9th மேத்ஸ்ல கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதுல கார்ட்டீசியன் பிளேன்ஸ் ஆயத்தொலை வடிவியல் இந்த ஹெடிங்லயே உங்களுக்கு வந்து மீனிங் இருக்கு. ஆயத்தொலை தொலைவுகள் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான மேஜர் பார்ட் தான் இந்த லெசன். ஓகே, சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் கூட நம்ம இதுல கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, மலை பாதைகள், ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ், பிளேன்ஸ், சர்க்கிள் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், உங்களுடைய நீங்க போகக்கூடிய எல்லாமே நீங்க கடந்து செல்லக்கூடிய பாதைகள், பார்ட்ஸ் எல்லாமே, ரோட்ஸ் எல்லாமே ஒரே பிளேன்ஸா இருக்கும்னு சொல்லவே முடியாது. எல்லா ரோட்ஸ்மே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். சோ அந்த ஒவ்வொரு டைப்ஸும் எந்த டைப்பாக இருந்தாலும், எந்த ஷேப்பாக இருந்தாலும், எந்த மாடலாக இருந்தாலும் அதுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் இந்த லெசன்ல மேஜரா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் பிளேன்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு குவாட்ரன்ஸா பிரிப்போம், ஒவ்வொரு காற்பகுதிகளா பிரிப்போம். குவாட்ரன்ஸ், each quadrant, 4 quadrants நமக்கு இருக்கும். So first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கலா வச்சு நம்ம சிமுலேஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா? பிளஸ் பிளஸ், இங்க வந்து என்ன வரும்? மைனஸ் பிளஸ், இங்க பிளஸ் மைனஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 quadrants, 4 காற்பகுதிகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம், அந்த பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஷேப் நமக்கு கிடைக்கும், இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ 5.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 5.2 எக்ஸசைஸ் உடைய டாபிக் என்னன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, தொலைவு கண்டுபிடிக்கிறது. சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாயிண்ட் ஸ்லாட் பார்த்துருக்கீங்க இல்லையா? டிஸ்டன்ஸ், தொலைவு கால்குலேட் பண்றது, கண்டுபிடிப்பது, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது எப்படி? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க, 2 பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார் எக்ஸாம்பிள் 8,4 அப்படிங்கிறது இங்கேயும் and 5,6 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் எப்பவுமே ஆல்வேஸ் first point is for x and second point is for y, x1 y1 x2 y2. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ், இப்போ மூணாவதா ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா x3 y3, நாலாவதா ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா x4 y4. நம்ம அந்த கார்ட்டீசியன் பிளேன்ல லாஸ்ட் கிளாஸ்ல சிமுலேஷன்ல இது 4 பாயிண்ட் பிளாட் பண்ணி வந்து ரெக்டாங்குலர் ஷேப், ரோம்பஸ் ஷேப், ட்ரபீசியம் ஷேப் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சில ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா போச்சு. இப்போ ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸை வந்து நீங்க பிளாட் பண்றீங்க, அதோடைய பாயிண்ட் நீங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0வா வந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரூட் இல்லை, நீங்க எடுக்காத ட்ரையாங்கிள் கிடையாது. இந்த மாதிரி வந்து சில ஹிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி பிளாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். சரிங்களா?
Okay, 1 second, please be online. ஓகே, இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனா காட்டுறேன். பட் இதை நீங்க எப்படி வேணாலும் கிராப் பண்ணிட்டு போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்க எப்படி வேணா உங்க பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண இப்போ நான் இந்த பிளேஸ்ல கொண்டு வர ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கொண்டு வரேன் அப்படிங்கும்போது எனக்கு 2 பாயிண்ட்டும் பிளஸ் ஆகுது. இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள கொண்டு போறேன், 2வது குவாட்ரண்ட்டுக்குள்ள கொண்டு போறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ் பாயிண்ட் மைனஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் பிளஸ். 3வது குவாட்ரண்ட்டுக்குள்ள கொண்டு போறேன் போது மூணுமே மைனஸ், சாரி 2 பாயிண்ட்டுமே மைனஸ். 4வது குவாட்ரண்ட்டுக்குள்ள கொண்டு போறேன் போது ஒய் பாயிண்ட் மைனஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? நீங்க டியாவும் டி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆக உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ்லயே பிளஸ் மைனஸ் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஸோ இது உங்களுக்கு வந்து இங்க தெரியுதா? டிஃபரன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஸோ மேஜர் திங்ஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வந்து உங்களுக்கு இது ஒய் வந்து 3 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து -7. இப்போ இது வந்து எக்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல ஷோ டிஸ்டன்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்டன்ஸ். அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 புள்ளிகளுக்கு நீங்க எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றாங்க, ஏ அண்ட் பி. இது x1 y1, இது x2 y2. இங்க வந்து நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்கல, நம்ம போர்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வந்து நான் சொல்லிடுவோம். ஸோ இந்த சிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். நீங்க குவாட்ரண்ட் சேஞ்ச் பண்ண நீங்க வேல்யூஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கு பாருங்க. சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கா? ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன். ஸோ 2 புள்ளிக்கான ஃபார்முலா தொலைவு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா பார்த்துட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்க போறீங்க. இப்ப 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சம் 5.2 கொடுத்துருக்காங்க, பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு சம்ஸா பார்க்கும்போது இங்க வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பேரலோகிராமா இருந்ததுன்னா எப்படி வரும், இது ட்ரபீசியமா இருந்தா எப்படி வரும். இது சம்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் ஹவு டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த இதுல வந்து நீங்க நெக்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன வரும், 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன வரும், ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் சிமுலேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ 5.2 first question, find the distance between the following pairs of points அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் 1,2 and 4,3 அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு given பாயிண்ட்ஸ். நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். எப்பவுமே இங்க மார்க் பண்ணிக்கோங்க x1 y1
and x2 y2 into point கொடுத்தாங்கன்னா first pair is x1 y1 second pair is x2 y2 then distance calculated ஒரு formula d is equal to distance அப்படிங்கிறதுனாலயே அந்த d அப்படின்னு தான் சொல்லுவோம் d is equal to square root of x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. So, இப்போ d is equal to square root of x1 y1 x2 y2 இங்க x2 என்ன 4 minus x1 is 1 4 minus 1 the whole square plus y2 is 3 3 minus 2 the whole square y1 வந்து 2 3 minus 2 the whole square so d is equal to distance அப்படிங்கிறதுனால தொலைவு அப்படிங்கிறதுனால d அப்படின்னு சொல்றோம் 4 minus 1 is 3 squared plus 3 minus 2 is 1 squared. So d is equal to square root of 3 squared is 9 plus 1 squared is 1. So 9 plus 1 is equal to d is equal to square root of 10 units 10 அலகுகள். Okay, 10 units அப்படின்னா 10 அலகுகள். So இந்த ரூட் 10 இந்த ரூட் 9 இருந்திருந்ததுன்னா இந்த ரூட் வெளியில எடுக்கும்போது 3 ஸ்கொயர் 9 அப்படிங்கிறதுனால 3ன்னு சொல்லிட்டு வெளில எடுத்துருக்கலாம் இங்க 10 அப்படின்னு வந்ததுனால இந்த டேரக்ட் ரூட் இப்படியே வச்சுக்கோங்க ஒரு இன்ஸ்டியூஸ் இப்ப ரெண்டாவது பேர்ஸ் நம்ம பார்க்கலாம் செகண்ட் பேர் செட் ஆஃப் பேர்ஸ் உடைய ஆன்சர் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதோ அப்படின்னு பார்க்கலாம் சோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே இரண்டாவது கேள்வி 3, 4 and minus 7, 2. 3, 4 and minus 7, 2. D is equal to formula is square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So, இந்த இடத்துல இது x1 y1 and இது x2 y2 okay so இப்போ நம்ம ஃபார்முலால போடுறோம் square root of minus 7 minus 3 இங்க 3 வந்து ஃபார்முலால இருக்கிற மைனஸ் தான் போட்டுருக்கோம் plus 2 minus 4 minus 10 squared plus minus 2 squared. So, minus square பண்ணும்போது plus ஆயிடும் no issues. 10 into 10 100 root 100 கூட்டல் 4 2 square 4. So, root 104 d இங்க போடுறேன் d is equal to root 104. இப்ப இந்த 104 உங்களுக்கு ரூட்டுக்கு வெளியில எடுக்க தெரியுமா அப்படின்னு பார்க்கணும் சோ போடுங்க 2 5 10 2 2 4 ரெண்டால போட்டா 2 2 4 பேலன்ஸ் 1 2 12 திருப்பியும் ரெண்டால போட முடியுமா 13 2 26 சோ அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் இந்த ரெண்டுக்கு ஒரு 2 ரூட்ல இருந்து வெளில எடுத்துடலாம் இந்த 13 into 2 ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியுமா முடியாது அப்ப d is equal to 2 root 26 யூனிட் நூத்தி 4 இரண்டால் வகுக்கும் போது 52 52 இரண்டால் வகுத்தால் 26 இந்த 26 இந்த 2 டிவைட் பண்ணும்போது 13 13 அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும் போது வெளில ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா
டூ நம்பர்ஸ்க்கு ஒன் நம்பர் தான் எடுக்க முடியும். இப்ப இந்த டூக்கு மட்டும்தான் பேர் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த 26க்கு பேர் கிடையாது. ஸோ 2√26 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் குள்ள போட்டீங்க. ஓகே, அடுத்தது மூன்றாவது கொஸ்டின். A, B and C, B. A, B and C, B. Again, distance formula. எப்பவுமே ஒரு sum எடுத்துட்டீங்கன்னா each and every question you should write formula. ஓகேங்களா? So square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x1, y1, x2, y2. எதுக்காக நம்ம ஃபார்முலா each and every question சேம் மாடல் எழுதுறோம்? பிகாஸ் இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நீங்க ஃபார்முலா தான் சொல்லுங்க. ஓகேங்களா? சோ d is equal to square root of c minus a the whole square plus b minus d the whole square. So b minus d is 0 அப்படின்னு ஆயிடும். D is equal to square root of c minus a the whole square. So இங்க square root cancel ஆயிடும். So therefore D is equal to c minus a units. C minus a units. அடுத்தது இதுலயே fourth subdivision question. Okay. Question number 4. First, the fourth option 3, minus 9 and minus 2, 3. x1, y1, x2, y2. Okay. D is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay. So distance D is equal to square root of minus 2 minus 3 the whole square plus minus 3 plus minus of minus plus. Already formula ஒரு minus, இங்க ஒரு minus. So minus into minus plus 9 the whole square. D is equal to square root of minus 5 the whole square plus 12 the whole square. So D is equal to square root of 25 plus 144. 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144. I mean 5 into 5 25, 12 into 12 144. அததான் வந்து இங்க ரூட் பிராக்கெட் குள்ள எழுதிட்டேன். ஓகேங்களா? So இப்போ 25 plus 144 is equal to 169. D is equal to square root of 169. So D is equal to 13 units. Okay, 13 into 13. 13 into 13, 169. இப்போ இந்த 169 division போடுங்க. 13 into 13, 169. So ரெண்டு 13க்கு ஒரு 13 நீங்க ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது எடுப்பீங்க. So therefore 13 units. ஓகேங்களா? சோ நம்ம எதுக்காக இந்த ஆன்சர் இங்க கொண்டு வந்தோம், எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டு ரவுண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ உங்களுடைய ஆன்சர் இதோட ஓவர். பட் இந்த 13 யூனிட்ஸ் நமக்கு தெரியும். 13 ஸ்கொயர் வந்து 169. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 is equal to 13. பட் சப்போஸ் மறந்துருக்கலாம், தெரியாம இருக்கலாம், எனி சோ எனி ரீசன் நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Question number 2, exercise 5.2.
Determine whether the given set of points in each case are collinear or not. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோணமையும் புள்ளிகளா என ஆராயுக. சோ இது ஸ்ட்ரைட் லைனா இல்ல ஏதாவது ஷேட்ஸ் வருமா வராதா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. செகண்ட் கொஸ்டின். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். தொலைவுகளின் பண்புகள் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. டிஸ்டன்ஸ், ஹவு டு கால்குலேட் டிஸ்டன்ஸ். Square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 2 points given அப்படிங்கும் போது நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஜஸ்ட் ஆன்சர் டெரைவ் பண்ணி இதுதான் இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு so ஆன்சர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பட் இங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து these points are collinear or not different அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு கோடு அமைந்த புள்ளிகளா இல்லையா? சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சம்மே போக வேண்டாம். இப்போ 1,2, 2,3 and 3,4 மூணு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், 3 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை வந்து A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். So, two pairs தான் நம்மளால distance calculate பண்ண முடியும். So, இந்த properties of distance பொறுத்த வரைக்கும் so regular அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா first 2 points distance calculate பண்ணணும். அடுத்த 2 points distance calculate பண்ணணும். அதுக்கப்புறம் last 2 points distance calculate பண்ணணும். So, ஒண்ணு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் உடைய ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மூணாவது பாயிண்ட் வந்தா அது கொலினியர். ஒரே கோட்ல ஆகும். இல்ல மூணுமே டிஃப்ரெண்ட் வந்தது அப்படின்னா அது கொலினியர் இல்லை. ஓகேவா. சோ ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா தேர்ட் பாயிண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும். சோ இதுல ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் உடைய ஆன்சர்ல ஆட் பண்ணோம். 2 செட் ஆஃப் பேர் ஏபி உடைய டிஸ்டன்ஸ் பிளஸ் பிசி உடைய டிஸ்டன்ஸ் ஏபி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ இருக்கணும். இல்லைன்னா பிசி பிளஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏபி. இல்லைன்னா ஏபி பிளஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி. இதுல ஏதோ ஒரு காம்படிஷன்ல உங்களுக்கு அது வந்து இருந்தால் அது வந்து கொலினியர் ஒரு கோடு முடிஞ்சவை. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன். இப்ப நம்ம என்ன அப்படிங்கறது கொஸ்டின்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? நம்ம புக்ல கொடுத்துக்கிற கொஸ்டின்ல என்ன கதை? நான் ஏன் வந்து ஒரு டாபிக்கா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்னு சொன்னோம்னா பிகாஸ் நமக்கு சில டாபிக்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு. அதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வேண்டாம் இப்போ கொலினியருக்கு வந்து உங்களுக்கு சிமுலேஷன் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் மறக்காது. அந்த சொல்ல வந்த விஷயமும் என்னன்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ determine whether the given set of points in each case are collinear or not. Okay, second first subdivision. 7, minus 2, 5, 1, 3, 4. Okay, these are the 3 points. Okay, va? So, இது A point, இது B point, இது C point. Note பண்ணிக்கோங்க ABC. ABC point, 3 point கொடுத்திருக்காங்க. So, இப்போ first pair by the distance formula AB. இங்க எழுதிக்கிறேன். By the distance formula தொலைவு சூத்திரத்தின் படி by the distance formula AB is equal to first square root of
By the distance formula, it is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது உங்களுடைய ஃபார்முலா. இப்போ ஏபி பிசி அண்ட் சிஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க டூ பேர் ஆஃப் காலம்ஸ் வச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 y1 நான் இங்க எழுதுறேன், அப்புறம் அழைக்கிறேன். ஓகேவா? x1 y1 x2 y2. x2 is 5 minus 7 the whole square plus 1 plus அதாவது y2 minus y1 minus e2 minus plus so 1 plus 2 the whole square. So இந்த லைன்லயே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். 5 minus 7 is minus 2 minus 2 the whole square plus 3 the whole square. So again 2 square பண்ணீங்கன்னா 4, 3 square பண்ணீங்கன்னா 9. 9 plus 4 is square root of 13. Okay. அடுத்தது distance between BC. Okay, B and C. x1 y1 x2 y2. ஓகேவா? சோ இப்போ இதே ஃபார்முலால தான் இப்போ இது x1 y1 இது x2 y2. சோ 3 minus 5 the whole square plus 4 minus 1 the whole square. So இதுல இருந்து from this 3 minus 5 is minus 2 the whole square plus 3 the whole square. From this 2 squared is 4 plus 3 squared is 9, which is equal to square root of 13. Okay, step 2. இப்போ AB முடிஞ்சது, BC முடிஞ்சது, CA. CA, okay? x1 y1 x2 y2. Each step நான் delete பண்ணிட்டு x1 y1 மாத்துறேன். So பார்த்துக்கோங்க. 7 7 minus 3 the whole square plus minus 2 minus 4 the whole square. So 7 minus 3 is 4 squared plus minus 6 squared. So 4 squared 4 squared 16, 6 squared 36. So 36 plus 16 root 52. Okay, root 52. Root 52 இதுக்கு அப்புறம் simplify பண்ண முடியுமா? Yes. 52 2 டேபிள்ல போகும். 2 2 4 பேலன்ஸ் 1 4 2 12 2 13 2 26 13 13 1. ஓகே, ஸோ அப்போ 2 root 13 அப்படிங்கிறது root 52 உடைய ஃபைனல். ஓகேவா? 2 root 13. அப்போ AB plus BC is equal to AC அப்படிங்கிறது கிடைக்குது பாருங்க. AB என்ன? root 13 plus root 13 is equal to 2 root 13. So இது 1 root 13 plus இது 1 root 13 root 13 is equal to 2 root 13. So AB plus BC is equal to AC. Hence the points are collinear. Because ஏதோ ஒரு 2 pairs of points add பண்ணா 3வது பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா அது collinear, ஒரு கோடு அமைந்தவை.
ஒரு கோடு அமைந்தவை. ஓகே. சோ இத ரெண்டாவது சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிறுசா நான் இப்போ ஏன் ஒரே இதுல போட்டேன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா நான் ஏபிஏ ஃபர்ஸ்ட் தனியா, பிசிஏ தனியா, சிஏவை தனியா செப்பரேட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஒரே பேஜ்ல ஒரு ஃபுல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இது கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. 3 பாயிண்ட்ஸ எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அதாவது a plus ab plus bc is equal to ca வரணும். இல்லைன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இதோடைய ப்ராப்பர்ட்டியா சொன்னேன். any set of 2 points to be added. நீங்க மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கணும். ஏதோ ஒரு 2 செட் ஆஃப் பேர் இந்த ஏபிசியில இப்படி வேணா நீங்க ஆட் பண்ணுங்க. தேர்ட் பேர் கிடைக்கணும். கிடைச்சா அது கொள்வீங்க. கிடைக்கல இது 2 √13 இந்த 2 √13 வரதுக்கு பதிலாக 4 √13 வந்துச்சு அப்படின்னு கோடிங்க கிடையாது. ஒரு கோடும் அமைந்தவை இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்க கால்குலேட் பண்ணும்போது எனி 2 பாயிண்ட்ஸ், எனி 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ பி சி சி ஏ. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆட் பண்ணும். இதுல செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்கு. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது பொலினியரா இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரபீசியம், parallelogram, ரோம்பஸ் இதுவுமே பார்ப்போம். என்னென்ன இது இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். கேட்ட டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்ல நீங்க வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் கேட்டாலும் தாராளமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க கேட்கலாம். சேம் டாபிக் உங்களுக்கு இந்த டாபிக் விட்டு அடுத்த டாபிக் போனாலும் அந்த டாபிக் நீங்க நோட் கேட்கலாம். ஸோ ஒரு கிளாஸ்லயும் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். மேக்ஸ் உங்களுக்கு போட்டு பார்க்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியா புரியும். ஸோ அப்பதான் உங்களுக்கு நீங்க இன்ஸ்டாக்ட் பண்ணலாம். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க நீங்க இமீடியட்டா டிரான்ஸ்லேஷன்ல அவங்க சொல்லணும். ஸோ சொல்லும் போதுதான் உங்களுக்கு நீங்க ஆக்டிவா கிளாஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் இன்னும் பேசி நிறைய கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.